ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் ப்ளூபெர்ரி மஃபின் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்து உடச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அது கூடவே 1/2 கப் சுகர், அது 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருந்துச்சு. அதையும் அதில் போட்டு நல்லா அந்த சுகர் கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா பேக்கிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்கே போதும், நல்லா பீட் பண்ணிங்கன்னா போதும். அது கூட அன்சால்டட் பட்டர் 113 கிராம்ஸு. எனக்கு இங்கே ஒரு ஸ்டிக்கு மாதிரி கிடைக்கும், அதனால் நான் ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது 113 கிராம்ஸ் இருந்துச்சு. அது கூட 1/2 கப் மில்க் உங்களுக்கு 120 ml அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் அவ்வளோதான் இருந்திருக்கு. நான் போட்டது 1 டீஸ்பூன் அளவு தான் இருந்திருக்கும். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அந்த சுகர் மெயினாக கரையணும். நல்லா கரைஞ்ச பிறகு மில்க்கு, அப்புறம் பட்டரு, சுகர் எல்லாம் ஒன்று போல் ஒன்றா வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு அதில் நான் 2 கப்பு மைதா உங்களுக்கு 250 கிராம்ஸ் இருந்துச்சு எனக்கு, அது எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டு, அது கூட 2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் ஏதாச்சுமா கல் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, மேக்ஸிமம் அதில் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். கலக்கும் போது நல்லா கட்டிப்படாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜலிச்சு எடுத்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ரொம்ப போட்டு அடின்னு அடிக்க தேவையில்ல. முன்னாடி பண்ண மாதிரி நார்மலாக அப்படியே ஜென்டலாக பண்ணிங்கனாலே போதும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு அழகாக ஒன்று போல் வந்துடும். நீங்கள் மாவெல்லாம் ஜலிச்சாச்சு, ஆல்ரெடி நம்ம மாவை ஜலித்த பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா சும்மா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே அழகாக பேட்டர் உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். அவ்வளோதாங்க, பேட்டர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ப்ளூபெர்ரி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1.5 கப்ஸ் ஆஃப் ப்ளூபெர்ரி நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். நான் வாஷ் பண்ணி நல்லா டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சிட்டேன். ஸோ 1.5 கப் 225 கிராம்ஸ் கிட்டே இருந்துச்சு. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரோசன் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரோசன் எடுத்துக்கலாம், பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஃப்ரெஷ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 225 கிராம்ஸ் ஆஃப் ப்ளூபெர்ரிஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் என்ன பண்ணேன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ளவர் போட்டு அந்த மாவு சும்மா அது மேலே அது ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக அது மேலே சும்மா மாவை போட்டு லைட்டாக அப்படியே ஒரு டாஸ் பண்ணிவிட்டு அதை இந்த இதில் ஆட் பண்ணணும். அந்த மிக்சிங்கில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணும்போது எப்படின்னா போட்டு நல்லா கிண்டாமல் லைட்டாக சும்மா அப்படியே ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். பழம் உடையாமல் இருக்கும். நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த பழம் அப்படியே ஜூஸி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இல்லைனா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பழம் ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால் சும்மா லைட்டாக ஒரு பெரட்டு விட்டாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம மஃபின் பேன் எடுத்து அந்த மஃபின் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை மெல்ட் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடணும். நல்லா பட்டர் ஃபுல்லாக தேய்ச்ச பிறகு இதுக்கு ஒரு ஸ்கூப் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா கரெக்டான மேலேயும் இந்த மோல்டிங் ஷேப் நான் கிடைக்கும். நான் யூஸ்வலாக நார்மல் கரண்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எல்லாத்தையும் எனக்கு 12 மஃபின்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ 12க்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நான் மாவு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இதை பேக் பண்ணணும் இல்லையா. நான் 350 டிகிரி யூஸ் பண்ணியிருக்கேன். 350 டிகிரியில் 22 to 25 மினிட்ஸுங்க. கரெக்டாக 22 to 25 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். நீங்கள் வேணும்னா அது ஒரு வாட்டி எடுத்து சும்மா அப்படி குத்தி பார்க்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒட்டி இருந்துச்சுன்னா, அந்த பேட்டர் ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு 25 மினிட்ஸ், கரெக்டாக 25 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துட்டு அதை 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து வெளியே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டேன். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியான ஒரு ப்ளூபெர்ரி மஃபின் கிடச்சிது. அதை கட் பண்ணும்போது அது நம்ம ஒரு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பழம் உடையாமல் அது உள்ளே தான் அது உடஞ்சிருக்கும். நீங்கள் பிரிக்கும் போது தான் அந்த சூடாக அப்படியே பழம் வரும். ஸோ அந்த பழத்தோட ஜூஸு
அந்த கேக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மஃபின் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதே அளவு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறாங்க சூப்பராக வரும். ஸோ ப்ளூபெர்ரி மஃபின் நான் இங்கே நிறைய கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சுகரியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஐயோ இவ்வளோ சுகர் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன் அதை வாங்கும்போது. ஆனால் எனக்கு இதை சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நான் வீட்டில் பண்ணும்போது. என்னென்னா உங்களுக்கு சுகர் கண்டென்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை இது. ஸோ இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். See you again.